இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், ஒரு சமையல் நிபுணர் நம்ம கூட இருக்காங்க. அவர் தான் ஷெஃப் கிளாரன்ஸ். ஷெஃப் கிளாரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ஷெஃப்ஸ் வி ஹேவ் அரவுண்ட், இல்லையா? உண்மை தானே நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? 18 வயசில். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் சமைச்சு? 20 வருஷம். 20 வருஷம். 20 வருஷமா? இல்லை போய் சொல்லாதீங்க. 12 இயர்ஸ். ஸோ நீங்களே உங்கள் கணக்கை பண்ணி இவருக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஷெஃப், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நமக்கு சமைச்சு காட்ட போகிறீங்க? அதுவும் தீபாவளி டைமில், ரொம்ப ஃபெஸ்டிவான டைமில் நம்ம ஒரு இந்த டிஷ்ஷை சமைச்சு பார்க்கலான்னா என்ன சொல்லி கொடுப்பீங்க நமக்கு? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்கிறேன்னா மீசோ ப்ரான் பிரியாணி. மிசோ ப்ரான் பிரியாணி. ஸோ மிசோ வந்து ஒரு ஜப்பனீஸ் சூப். எஸ். ஒரு மாதிரி க்ளவுடியான ஒரு சூப். அது நீங்கள் வந்து பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறீங்களா? இல்லை, பிரியாணியோட கலந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது யூனிக்கான இன்க்ரீடியன்ஸ், தேவையான பொருட்கள் இருக்கா? ஸோ யூனிக்காக சொன்னீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இறாலோட ஷெல்லும் தலையும் எடுத்து எண்ணெய் செஞ்சு வச்சுருக்கேன். தலையும் ஷெல்லும் எடுத்து எண்ணெய் செஞ்சு வச்சுருக்கீங்களா? என்னவோ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் மாதிரி சொல்கிறீங்க. அது என்ன ஷெஃப், எப்படி செஞ்சீங்க? ஸோ அது அந்த தோல்லாம் எடுத்து வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி டு லெட் அந்த எசன்ஸ் வந்து எல்லாம் வெளியாக்கி அந்த எண்ணெய் வரணும். ஸோ அந்த எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணோன்னே எடுத்து ஒரு சைடில் வச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து தாளிப்பு ஜாமான் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் தூக்கலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷெல்ஸ் எல்லாம் அப்படியே டஸ்ட்பினில் போடுறதுக்கு பதிலாக அதை எண்ணெயில் தூக்கி போட்டு ஒரு வறுத்து எடுத்து அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஓகே, ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். அதை தவிர்த்து மீசோ வந்து இது நேச்சுரலி மீசோ வந்து வச்சு சால்டட் பீன்ஸ் வச்சு செய்வாங்க. salted beans, okay. So அது ஒரு வெஜிடேரியன் தான். Correct. ஆனா it is not pure vegetarian because some of them வந்து அந்த seafood essence வச்சிருப்பாங்க. என்னோடல வந்து இந்த seafood essence இருக்கு. ஓகே, ரெண்டு விதமான மீசோ இருக்கு. Correct. ஏன்னா ப்ரான் பிரியாணி சீஃபுட்னா இன்னும் டபுள் துக்கலா இருக்கும். ஓகே, ஸோ ஷெஃப் எப்படி ஆரம்பிக்கணும்? இப்போ வந்து எண்ணெய் எடுத்து ஷெஃப் சொந்தமாக செஞ்ச இந்த ப்ரான் எண்ணெயை நம்ம சூடு பண்ண போகிறோம். நெய் போடுங்க. ஸோ இன்னும் வாசனையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து கடுகு போடணும், ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, இப்போ வந்து கருவேப்பிலை. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்தோடனே வெங்காயம் போடணும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டானோடனே தக்காளி ஆட் பண்ணிடுவோம். ஷெஃப்க்கு எப்போதுமே டிஃப்ரெண்ட் குயிசின் ஸ்டைல்ஸாக மிக்ஸ் பண்ணி சம்போ பண்ண பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த தடவை இந்தியன் ப்ரான் பிரியாணியை எடுத்து அப்படியே ஜாப்பனீஸ் மீசோவை தூக்கி போட்டு ஒரு கலக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வந்து 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இப்போ 4 டீஸ்பூன் மீன் கறித்தூள். 6 போட்டுரும். ஸோ ஷெஃப், நீங்கள் எப்போதுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி வச்சுருப்பீங்களே, கிச்சன் கிங் அப்படின்னு, அதை போடலையா அந்த தடவை? இவருக்கு வந்து ஆஃப் இன்னைக்கு. அவருக்கு ஆஃப், ஏன்னா அது நார்த் இந்தியன் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லை? இன்னைக்கு வந்து மீசோ ராணி வந்திருக்காங்க. மீசோ ராணி இன்னைக்கு சவுத் இந்தியன் ஃபீட், ஜப்பனீஸ் தான். 1 whole tablespoon for now. இதுக்கு வந்து it will taste similar to Japanese curry. ஸோ ஜப்பனீஸ் கறிக்கு தானே இனிப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா would be a bit sweet. இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ ஸ்வீட் ஸ்பைஸியாக இருக்கும். அதான் நான் எய்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் மீசோவில் வந்து ரொம்ப உப்பாக இருக்காது.
ஸோ அதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். பிகாஸ் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உப்பாயிடும். ஓகே ஓகே. ஸோ இதில் நேச்சுரலாக உப்பு இருக்குது அதில். பிகாஸ் அந்த சால்டட் பீன்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஃபெர்மெண்டேஷன் மெத்தடில் வந்து அதுதான் வந்து ஒரு டிசைட். ரொம்ப ஃபெர்மெண்ட் பண்ணால் ரொம்ப உப்பாக இருக்கும். ஆமாங்க, இது சமைக்கும் போது லைக் நம்ம எப்போதும் செய்கிற அந்த மசாலா வாசனையை தவிர்த்து அந்த மீசோ ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ஆட் பண்ணாத. ஒரு காலகட்டத்தில் நானும் ஜாப்பனீஸ் ஃபுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூஷி அது இதுன்னு. பட் அது ஒரு 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 ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டில் என்ஜாய் பண்ணுவேன், பட் அந்த கிரேஸ் இல்லை இப்போ. நீங்கள் சூஷிலாம் நல்லா சாப்பிடுவீங்க? நல்லா சாப்பிடுவேன், ஆனால் சஷிமி வந்து செலக்டிவாக தான் சாப்பிடுவேன். தக்காளிலேருந்து தண்ணி நல்லா விட்டுச்சு ஆக்சுவலி. இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மீசோ போட்டிருக்கேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் பத்தலை. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நல்லா வெந்தோடனே பார்க்கணும் ஃப்ளேவர் இன்னும் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா? why not? ஸோ அந்த சவரிஷ் ப்ளஸ் அந்த ஸ்பைசினஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் அந்த ஆஃப்டர் டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. நான் ஒரு ஸ்வீட்னஸ் சொல்லும் போது ஆஹா ப்ரான் பிரியாணி ஸ்வீட்டாக இருக்க போதான்னு யோசிச்சேன். பட் இட்ஸ் லைக் அன் ஆஃப்டர் டேஸ்ட். ஓகே, ஸோ சாந்தி நாங்கள் ஸோ கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு. ப்ரான் பிரியாணி செய்கிறது இவ்வளோ சிம்பிளானு கேட்குற மாதிரில இருக்கு ஷெஃப். மீசோ ப்ரான் பிரியாணிங்க. ஆமாம், தாளிப்பு ஐட்டம்ஸ் அவ்வளோ குறைவாக போட்டிங்க. பொடியெலாம் நமக்கு தெரிஞ்ச பொடி தான். புதுசாக வினோதமாக இருக்கிறது அந்த மீசோ மட்டும்தான். அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு அப்புறம் அந்த ப்ரான்ஸ் ஆயில். ஆமாம், அதில் இருக்கிற மேஜிக் வந்து அந்த ப்ரான் ஆயிலுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் அந்த மாதிரி தான் செய்யணும். ஸோ உங்கள் ப்ரான்ஸ் எல்லாம் நீங்கள் டீஷால் பண்ணும்போது தூக்கி போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஃப்ளேவர் அதில் தான் இருக்குது. ஃப்ளேவர் அதில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து உப்பு போடணும், ஒரு 1.5 டீஸ்பூன் போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த அரிசியை கழுவி ஸோ இந்த ப்ரான் பிரியாணியோட மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து உள்ளே போட்டுடலாம். ஓ ஓகே. ஸோ நீங்கள் சோறை வந்து அரிசியை வந்து கழுவிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, போதும். வச்சுட்டு ஸோ எல்லா மசாலாவையும் நம்ம வந்து அந்த அரிசியோட போட்டு வேக வைக்க போகிறோம். கரெக்ட். ஓகே. ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே போயிடும். ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான்ஸ் உள்ளே நான் போடல இப்போ, பிகாஸ் உள்ளே போட்டேன்னா அந்த ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஆமாம். ஸோ அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து அப்போ தான் நான் உள்ளே போடுவேன். ஆஹா, ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து இது வந்து உள்ளே போட்டுட்டு ஷெஃப் வந்து குக்கரில் வச்சுட்டாங்க. அரிசியும் அந்த ப்ரான் மசாலா கிரேவி எல்லாத்தையும் வச்சு வேக வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அது ரெடி ஆகுறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த இறால் எடுத்து அதில் போடுவாங்க. அப்போ தான் அந்த இறால் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகாதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஷெஃப் கிளாரன்ஸோட ப்ரான் மீசோ பிரியாணி தயார். அதை டேஸ்ட் பண்ண போகிறோம், கடைசியாக டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. Super Samayal. Super Samayal. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஷெஃப் கிளாரன்ஸோட இருக்கோம். இன்னைக்கு ஷெஃப் வந்து ஒரு இறால் தீமோட வந்திருக்காரு. முதலையும் ஒரு மிசோ ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் இறால் இருக்கு. என்ன செய்ய போறீங்க ஷெஃப் இப்போ? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து sodi with char grilled prawns and pico di gallo.
பிக்கோடி காலுன்னா என்ன ஷெஃப்? ஸோ பிக்கோடி காலை வந்து இட்ஸ் லைக் அ சால்சா. ஸோ அதில் வந்து மெயின்லி வந்து அனியன்ஸ் அண்ட் கொரியண்டர். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மெக்சிகன் சொதியோட ஒரு மெக்சிகன் ட்விஸ்ட் சேர்க்குறீங்க நீங்கள். ஓகே, ஸோ ஷெஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த விதமான ப்ரான்ஸ் யூஸ்வலி? ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து டைகர் ப்ரான்ஸ். பிகாஸ் ஏன்னா அது வந்து நிறைய ஃப்ளேவர். ஓகே, கிங் ப்ரான்ஸ் நீங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க? கிங் ப்ரான்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டிஷ் மாதிரி. ஸோ grill பண்ணிங்கன்னா ஐ ப்ரிஃபர் டைகர் ப்ரான்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன ஏதாவது வித்தியாசமாக வச்சுருக்கீங்களா? இல்லை எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ நம்ம ஆக்சுவலி ஆரம்பிச்சிடலாம். எப்படி செய்யணும்? ஓகே, ஸோ முதல்ல வந்து சொதியை வந்து செய்ய போகிறோம். ஓகே, போதுமா? போதும் தான். ஸோ ஷெஃப் வந்து நெய் போடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறீங்க. ஸோ அந்த எண்ணெய் சூடானே வந்து கடுகு போடணும். 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். அப்புறம் ஒரு 5 கருவேப்பிலை, சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 பீஸ் போடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டோன்னே அப்புறம் தான் கொஞ்சம் பூண்டு போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பூண்டு தான். ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு மூமெண்ட் உங்கள் காம்படிஷன்லேருந்து என்ன சொல்லுவீங்க? அது வந்து நான் ஐடியில் படிக்கும்போது என் ஷெஃப் வந்து பிகாஸ் ஐடியில் படிக்கும்போது அதான் என் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டூ அந்த கலினரி இதில். ஸோ என் லெக்சரர் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, உன்னை நான் உள்ள ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸோ அதை ஜாயின் பண்ணோன்னே வந்து இட் வாஸ் அ வெரி பிக் காம்படிஷன். ஸோ எனக்கு வந்து கொடுத்தது வந்து பீஜன். ஸோ எனக்கு வந்து பீஜனே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் புறாவை மக்கள் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆக்சுவலி லவ் இட். ஸோ அப்புறம் வந்து நான் இன்னும் அதை வச்சு ஐ வாஸ் லைக் திங்கிங், ஓகே இது ஒரு கோழி தான் மாதிரி இருக்கும். And I did it, I came in second and I was very shocked when they called my name because மற்ற ஸ்கூல் கூடலாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த புறா வச்சு என்ன செஞ்சீங்க? புறா கறி இல்லை, பீஜன் நெக்ஸ்ட்லி வந்து புறா வந்து நெக்ஸ்ட்லி ஒரு கேமி, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈரல் மாதிரி டேஸ்ட் பண்ணோம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து யூ வாண்ட் சம்திங் வெரி ஃப்ரூட்டி டு பிரேக் த டிசான். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அண்ட் தே சே ஓ இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஐ வாஸ் வெரி அமேஸ்ட் பை இட். ஓகே, தாளிப்பு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் காலி போட்டுட்டேன். ஸோ நல்லா ஃப்ளேவர் வந்தோடனே வெங்காயம் போட்டலாம். ஸோ சொதி வந்து ஒரு நம்ம எப்போதும் செய்கிற ஒரு சொதி, அது கம்ஃபர்டிங்கான ஒரு சொதி செய்ய போகிறீங்க. அதோட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது வந்து உங்கள் பிக்கோடி காலு. கரெக்ட், சரியா சொன்னா? ஸோ பிக்கோடி காலும் அந்த ப்ரான்ஸும் பிகாஸ் இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 தக்காளி. ஸோ ஷெஃப் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஷெஃப், ஒரு மென்டோ மாதிரி யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்கள் சும்மா யூடியூப் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஷெஃபா? ஓகே, எனக்கு வந்து ஐடல்னா மார்க்கோ பிஐஒய். ஸோ அவர் தான் என் ஐடலு. பட் ரெசிபினாலனா இட்ஸ் ஐ திங்க் வந்து நான் சொந்தமாக நினைக்கிறது இட்ஸ் மோர் க்ரூஷியல் தென் ஃபாலோயிங் அதர் ஷெஃப்ஸ். மற்ற ஷெஃப்ஸை பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் தேர் டெக்னிக்ஸ், ஐ வில் லேர்ன் தேர் டெக்னிக்ஸ். பட் ரெசிபி வைஸ் வந்து அது வந்து சொந்தமாக ஆஸ் அ ஷெஃப் இது வந்து லைக் இட் ஷுட் பி அவர்ஸ் அந்த மாதிரினா. தட்ஸ் வை லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா whatever நான் செய்யும் போதெல்லாம் எல்லாம் வந்து இட்ஸ் ஐ மேட் இட் மை ஓன். as in like மற்றவங்க செய்வாங்க, பட் ஐ வாண்ட் டு மேக் இட் மை ஓன் அந்த மாதிரி. ஓகே, எதையும் காப்பி பண்ணக்கூடாது, ஒரிஜினலாக யோசிக்கணும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரிஜினாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிகாஸ் தேட் வில் பி அ செல்ஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஓகே, புளியை ஊற்ற போகிறீங்களா இல்லை ஷெஃப்? இன்னும் இல்லை, மஞ்சத்தூள் போட்டோன்னே அப்புறம் கொஞ்சம் ஊற்றுவேன். ஓகே, ஏன் உங்களுக்கு மாக்கோ ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஐடலைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க? பிகாஸ் அவர் வந்து லைக் ஹீஸ் நாட் அவர் வந்து ஹி நெவர் கேம் ஃப்ரம் அ ஈஸி லைஃப். இல்லை, அவரும் அந்த ஹி ஃப்ரம் த பாட்டம் ஒர்க் ஆல் வே டு த டாப் அந்த மாதிரி.
அவரும்னு சொல்றீங்க நீங்க ரொம்ப ஏன்னா நீங்க வந்து டிஷ் வாஷிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்தனால அந்த ஜர்னி ஒரே ட்ராக்கா இருக்குன்னு சொல்றீங்களா ஓகே and also அவர் வந்து he was the mentor for Gordon Ramsay ஓகே so that was interesting எனக்கு ஸோ இப்போ வந்து மஞ்சள் தூள் போடுவோம் ஓகே மஞ்சள் தூள் போட்டோன்னே have a community of family நீங்க செய்யறத ரொம்ப லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி அந்த பேஷனை டைல்யூட் பண்ணாம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஓகே ஸோ இப்போ வந்து புளி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடணும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் 5 இல்ல 6 டேபிள் ஸ்பூன் 6 டேபிள் ஸ்பூன் ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போடணும் ஓகே ஸோ இப்போ வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நல்லா தான் இருக்கேன் ஷெஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஸோ இது வந்து லோ ஹீட்டில் போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து அந்த ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி திறந்து வைக்கலாம் ஓகே இது வந்து பப்ரிக்கா ஓகே பிகாஸ் பப்ரிக்கா வந்து இட்ஸ் a smoky it gives this very nice smoky flavor in this ஓகே இது வந்து ஜீரகம் ஸோ யூ வாண்ட் இட் டு accompany the dish because அந்த டிஷ்ஷில் வந்து ஜீரோ வச்சுருவோம் தானே ஸோ நல்லா இந்த ப்ரான்ஸ் உள்ள கம்பெனி டு ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது இப்போ என்ன டெஸ்ட் நீங்கள் தான் சீசன் பண்ணோம் ப்ரான்ஸை உப்பை வச்சு ஓகே ஸோ ப்ரான்ஸில் உப்பு இல்லைன்னா நான் தான் காரணமா கரெக்ட் ஸோ நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் எவ்வளோ போடணுன்னு இல்லை நீங்கள் தான் சீசன் பண்ணணும் ஐயோ ஓகே ப்ரான் குட்டியாக இருக்கனால ஆளுக்கு ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன் சரியா இருக்கும்னு நம்புகிறேன் இல்லைன்னா சுதியில் இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டு அவ்வளோதான் ஹைப்பர் டென்ஷன் தான் ரொம்ப உப்பு போட்டுனா நினைக்கிறேன் ஓ அச்சோ இப்படி மாட்டி விட்டாங்களே அதை நான் தானே சாப்பிடணும்னு நீங்களும் தான் ஷேஃப் என்னோட சாப்பிட போகிறீங்க இல்லை இல்லை வேறு வழி இல்லை விரதம் சாப்பிட மாட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்து சால்சா செய்ய போகிறேன் இதெல்லாம் வச்சுட்டு பிக்கோ டி காலோ ஒரு மெக்சிகன் சல்சா அதுதான் வந்து ஷேஃப் செய்ய போகிறாங்க இப்போ ஓகே ஸோ இதில் வந்து சாப் பண்ண வெங்காயம் இருக்குது ஓகே இது வந்து கொரியண்டர் அப்புறம் பூண்டு கொஞ்சம் போடணும் ஒரு less than half பிகாஸ் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும் அப்படியா ரா garlic ஓகே பிகாஸ் இது வந்து சமைக்கல தானே இது ரா இருக்கும் தானே ஸோ இதில் வந்து உப்பு போடணும் அவ்வளோதான் என்ன பேர் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஆனால் டிஷ் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கு நிறையா செய்யலாம் பிக்கோரிக்காய் வச்சு சில பேர் வந்து பேசில் போடுவாங்க புதினா போடுவாங்க ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு எப்படி சொல்கிறது எனக்கு வந்து இதான் என் சொதிக்கும் போட்டி வேணாம் ஸோ ரொம்ப பண்ணணும் ஓவர் பவர் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப சீசனிங் போட்டேன்னா இந்த ஃப்ளேவர் ஜஸ்ட் ரன் ஓகே அரைச்ச மிளகு வந்து போடணும் ஓகே ஒரு ஃபினிஷிங் டச் உங்க டு கெட் தட் சல்சாக்கு ஓகே அப்புறம் இன்னும் கொஞ்சம் பப்ரிக்காவும் ஆட் பண்றீங்க ஸ்மோக் ஃப்ளேவர் இதுக்கு ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து இவ்வளோ குவிசின்ஸ் இவ்வளோ ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களா
ஆசை தான் இருக்குது. ஓகே, ஆனா ஏன்னா டைம் இல்லை. உங்களோட முழு நேர ஷெஃப் வேலையினால உங்களால் அவ்வளோவா ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு ரசித்து உள்வாங்கி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் திறக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் சிங்கப்பூரை விட்டு வெளியே திறக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்க. எங்கே? ஒரு கடல் பக்கம். ஒரு கடல் பக்கம். ஸோ இப்போ ஷெஃப் வந்து சா கிரில் பண்ண போறீங்க. ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. ஓகே, சூப்பர். திருப்பி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து இந்த இறாலை வந்து கிரில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் சீ ஃபுட் பிடிக்குமா இல்லை? நான் சாப்பிட்றது யாராவது கேர் பண்ணுவாங்களா? நீங்கள் உங்களை பற்றி தான் கேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த தோல் பக்கமாக நம்ம வந்து ஷெஃப் உங்களுக்கெலாம் அடுப்பில் இருந்து அதிகமாக பழக்கம் இருக்குது, அதனால நீங்கள் கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நமக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடுனா கொஞ்சம் பயம். ஷெஃப், உங்கள் ஃபேமிலி வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இதை வந்து கிளாரன்ஸ் எனக்காக இன்றைக்கி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்பாங்களா? அதாவது என் நெஃப்யூஸ். ஓகே, உங்களோட அக்காவோட பசங்க ஆல் பாய்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது லைக் when I do ஏதாச்சும். ஸோ எதை விரும்பி கேட்பாங்க? லைக் ஸ்வீட்டா? பாஸ்தா. எனிதிங் பாஸ்தா they like. நீங்கள் வேற ஒரு இட்டாலியன் ஷெஃப் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் அத்துப்படி தானே? எப்போ கேட்டாலும் நீங்கள் திடீர்னு ஒரு ஸ்பெகட்டியை போட்டு அதை போட்டு விப் பண்ணிடுவீங்க ஏதாவது. பட் ஆல்சோ பிகாஸ் ஏன்னா மை நெஃப்யூஸ் லைக் எனக்கு வந்து லைக் ஐ லவ் மை நெஃப்யூஸ் a lot lah. So என் எல்டர்ஸ் நெஃப்யூஸ்லாம் வந்து they started cooking on their own. So they did hot dog spaghetti bolognese. And then they did burgers all. Yeah. So nice. ஸோ ஷெஃப் வந்து இந்த இறால் வேகிறதுக்கு முன்னாடியே அந்த சல்சாவை மேலே போட்டிருக்காங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி அப்படியே ஒன்றா குக் ஆகும்னு. ஸோ ஸ்லோ குக் பண்ண போகிறாங்களாம். அது குக் ஆன பிறகு நம்மளோட சா கிரில் ப்ரான் ரெடி, நம்ம சொதி ஏற்கனவே ரெடி ஆச்சு, நம்ம சல்சா அதில் மேலே போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கடைசியில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Super Samayal. மறுபடியும் இடைவேளைக்கு பிறகு நம்ம ஷெஃப் கிளாரன்ஸோட இருக்கோம். தீபாவளி சமயத்தில் என்ன சமைக்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு புதுவிதமான ஐடியாஸ் கொடுக்க நம்ம சமையல் நிபுணர்கள் இருக்காங்க. ஸோ ஷெஃப், இன்னைக்கு கடைசியாக என்ன செஞ்சு கொடுக்க போகிறீங்க, என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மசாலா தோசையும் கோகோனட் லைம் சட்னி. கோகோனட் லைம் சட்னி, நான் தேங்காய் சட்னி சாப்பிட்ருக்கேன், ஆனால் அது லைம் கலந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. அதுவும் மசால் தோசை எல்லாருக்கும் பிடிச்சது தான். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப பசியாக இருக்கும் போது மசால் தோசை சாப்பிட்டா ஒரு தோசை போதும். ஸோ இந்த தோசையை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? ஓகே, ஸோ முதல்ல வந்து அந்த கலங்கும் அந்த சட்னி செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நெய் போடணும். இது வந்து கலங்குக்கு. ஓகே, கொஞ்சம் நெய், நிறைய நெய், கொஞ்சம் நெய்யில் நிறைய நெய். தீபாவளி தானே? ஆமாம், கண்டிப்பாக. நெய் தோசைலாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, இது நல்லா செஞ்சுட்டு இதுக்கு வந்து சாதனை எண்ணெய் போடுறோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஷெஃப் வந்து நீங்கள் மசாலாவை செய்ய போகிறேன். இது வந்து அந்த சட்னிக்கு செய்ய போகிறேன் இப்போ. ஸோ இதில் வந்து தாளிப்பு ஜாமான் கடுகு போடணும். ஓகே, அப்புறம் கறிலி போடணும், ஒரு கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து சூடாக இருக்கா? சூடாயிட்ருக்கு. ஸோ இதில் வந்து கருவேப்பிலை போடணும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ வந்து வெங்காயம் போடுவோம்.
டெய்லி சாப்பிட முடியலனாலும் நம்ம வந்து தேக்காய் போனால் கூட தோசை வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் என் வீட்டில் இது ஆக்சுவலி கொஞ்சம் இசென்ஷியல் தான். அடிக்கடி தோசை சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் இது எப்படி ஸ்பெஷல் ஆக்குறீங்கன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ வந்து அரைச்ச தேங்காய் பூ போடுறோம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் பூ போட்டாச்சு. இப்போ தாளிப்போட மிக்ஸ் பண்ணுறோம். ப்ரௌன் ஆகணுமா? இல்லை, பிகாஸ் தேங்காய் பூவில் வந்து தண்ணி இருக்கணும். அதை வந்து கொஞ்சம் விளையாக்கிட்டு அப்போ வந்து அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு. ஓகே. இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கொரியண்டர் போடுறேன். ஓகே, கொரியண்டர். இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம். ஜீரகத்தூள். ராஜா திருப்பி வந்துட்டாரு. கிங் ஆஃப் கிச்சன் இஸ் பேக். நோ, கிச்சன் கிங் இஸ் பேக். ஓகே, ஸோ அந்த பக்கம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா we're going to add the coconut milk. Three and a half tablespoon coconut milk. அதுக்கப்புறம் ஷெஃப் இதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லைம் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ சால்ட். ஸோ அரைக்கலாம் தேவையில்லை, இதுதானே ஷெஃப்? ஓ வாவ், நான் நினச்சேன் தேங்காய் சட்னினா பிளெண்டர்லலாம் போட்டு அரைப்பீங்கன்னு நினச்சேன். பட் என்ன சொல்கிறது இஸ் தட் இட் அந்த கோகனட் டெக்ஸ்டர் பிடிச்சிருக்கும். பிகாஸ் இட் பிரேக்ஸ். பிகாஸ் கலங்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி சாஃப்ட். ஆமாம், தோசை ஆல்சோ இஸ் கோன் பி சாஃப்ட் நேச்சர். ஸோ அந்த கோகனட் டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி கிறிஸ்பி அந்த மாதிரி. ஸோ அந்த தேங்காய் பூ அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக வி வர் ஜஸ்ட் மிக்சிங் இட். இது எனக்கு தெரியாது. And we're going to add lime juice. So the tropical chutney is now ready nu sollama. Chutney is ready. Chutney is ready. Let it heat up and reduce a bit more. Okay. Then should be fine. So let all the flavors வந்து அந்த curry flavors, mustard seed flavors எல்லாம் வந்து போலாம். Okay, okay. இப்போ வந்து காரம் கூட போடலாம். பிகாஸ் நான் சொன்னேன் தானே இவனுக்கு ஒரு கூட்டாளி வருதுன்னு. ஆமாம், அந்த கூட்டாளி யாருன்னு நீங்கள் காட்டுறது வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஓகே, இதோ இதை க்ரீமி ஆக்கிறதுக்கு என்னமோ ஆட் பண்ண போகிறாரு. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி. ஸோ ஷெஃப் நீங்கள் கிழங்க வந்து ஏற்கனவே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் டைஸ் பண்ணிட்டு போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த டைஸாகவே வந்து தோசைக்குள்ளார சுருட்டி வைக்க போகிறோம். கரெக்ட். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம மசாலா தோசை வந்து எல்லாம் மஸ்ச்சு மேஷ்டாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் லைக் கிழங்கு வந்து டைஸாக இருக்கும். ஓகே, உப்பு போட்டாச்சு. கலங்குக்கு வந்து உப்பு பிடிக்கும் தானே. இப்போ வந்து க்ரீம் போடுறோம். ஓகே, வாசம் தூக்கலாக இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். ஓகே, கிழங்கு ரெடி. இது வந்து இங்கே வச்சிருவோம். இதுதான் தோசை பேட்டர். ஆனால் இந்த தோசை பேட்டர் வந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்க தெரியுமா? இதில் வந்து அனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் வச்சுருக்கல. ஓகே, நீங்களா அரைச்ச இந்த தோசை மாவில் வெங்காய பொடியோ பூண்டு பொடியோ போட்டிருக்கீங்க. கரெக்ட். எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெய்யை வச்சு பேனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை சுட போகிறோம். இப்போ எனக்கு கிறிஸ்பி தோசை பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ஊத்தப்பம் மாதிரி.
அது வந்து இட்ஸ் என்ன விதமான they like to eat. உங்கள் விருப்பத்துக்கு பொறுத்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். நல்ல நெய்யெல்லாம் சுற்றி போட்டு. பிகாஸ் என் தோசை ஸ்டைல் வந்து ஆக்சுவலி இட்ஸ் டு ரெப்ரசன்ட் கேசடியா. பிகாஸ் மசாலா தோசையில் முதல்ல சீஸ் இருக்க போகுது. ஓகே, இத்தனை விஷயங்கள் இந்த தோசையில், சீஸ் வேற. ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அந்த நண்பர் இவர் தான். ஏன் ஷெஃப் நடுவில் மட்டும் வைக்கிறீங்க கிழங்க? பிகாஸ் பாதியாக மூடு போகிறேன் தானே. ஓ ஓகே. ஓகே, இது மேலே வந்து கிழங்கு போட்டோடனே ஷெஃப் வந்து மேலே ரொம்ப ஜெனரஸாக மொசரல்லா சீஸ் தூவி விடுறாங்க. கரெக்ட். இப்போ இதை பாதியாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மசாலா ஃபில் சீஸ் தோசையை நம்ம கோகனட் சட்னியோட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஷெஃப் செஞ்ச அனைத்து டிஷ்ஷஸையும் சர்ச் பார்க்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஷெஃப் வந்து ஒரு ப்ரான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கிரில் ப்ரான்ஸ் வித் பிக்கோரிகாலோ, அதாவது மெக்சிகன் சல்சா ஒன்று செஞ்சு அது மேலே டாப் பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப அழகாக பிளேட் வேறு பண்ணி கொடுத்துருக்காரு. அது பார்க்கும்போதே எனக்கு அப்படியே சாப்பிடணுன்னு தோணுது. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணி ப்ரான் மிசோ பிரியாணி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அது அழகாக அப்படியே வெந்து அப்படியே சுட சுட நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கிளாசிக் சவுத் இண்டியன் டிஷ்ஷை எடுத்து அதுக்கு ஒரு புது சீஸ் எல்லாம் போட்டு க்ரீமெல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஒன்றா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஷெஃப், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பெருசுலேருந்து சிறுசுக்கு போகலாமா இல்லை சிறுசுலேருந்து பெருசுக்கு போகலாமா? ஓகே, ஸோ நம்ம வந்து சிறுசுலேருந்து போவோம். ஓகே, ஸோ தோசை ஃபர்ஸ்ட். எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ ஷெஃப் வந்து இது ஒரு கேசடியா மாதிரியும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதில் சீஸ் போட்டிருக்காங்க. அந்த தோசை வித் அந்த மசாலா ஃபில்லிங் அண்ட் சீஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸோ தோசை பேட்டர் ரொம்ப சுவையாக இருக்குது. ஆக்சுவலி அதே தனியாக சாப்பிட்லான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த கிங் ஆஃப் கிச்சன் கிங் மசாலாவை நீங்கள் போட்டனால அந்த ஒரு சவர்னஸ் ரொம்ப அழகாக அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நான் ஆக்சுவலி இன்னும் இந்த சட்னியை ட்ரை பண்ணல, அதை இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் கோகனட் லைம் சட்னி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. அண்ட் அந்த கோகனட் தேங்காய் பூவோட க்ரன்ச் ஸோ நல்லா சியூவியாக இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டோஸ்டட் தோசை, க்ரீமி மசாலா, சீஸி மசாலா வித் சவர் அண்ட் க்ரீமி சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஷெஃப், அடுத்தது வந்து ப்ரான்ஸுக்கு போவோம். ப்ரான் பிரியாணி. கொத்தமல்லி உங்களுக்கு. இது வந்து ஷெஃப் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலை இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த மீசோவெல்லாம் கலந்து நமக்காக ஒரு மீசோ பிரியாணி செஞ்சுருக்காங்க. அந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் வந்து அந்த அரிசியை குக் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாயில் வச்ச உடனே அந்த மீசோ டேஸ்ட் தான் தூக்கலாக இருக்குது. அண்ட் அந்த ஹோல் சீ ஃபுட் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரான் பிரியாணி சாப்பிட்டதில்லை.
சாப்பிட்ருக்கேன். ப்ரான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்படி அந்த சோறு எல்லாத்துலேயும் கலந்து நான் ஒரு ப்ரான் பிரியாணி சாப்பிட்டதில்ல. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஊடானியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஷெஃப் வந்து டைகர் ப்ரான் வச்சு செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஷெஃப். நீங்கள் கொடுத்த இந்த ப்ரான் ஆயில் டிப்ஸ் எல்லாம் வச்சு நானும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். விசேஷ டைமில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விழுந்துருவாங்க உங்கள் சமையலுக்கு. ஸோ ஷெஃப், கடைசியாக நமக்காக காத்துட்ருக்குற கிரில் ப்ரான்ஸை ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோம் ஷெஃப். இதை ரொம்ப அழகாக நீங்கள் பிளேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஷெஃப் ஏற்கனவே அந்த இறாலை கொஞ்சம் அழகாக ஓப்பன் பண்ணி வச்சனால இது டீஷால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துட்டு ஸோ அந்த ப்ரான்ஸை வந்து அவரோட சொதியோட சேர்த்து சொதியை நம்ம எப்போவுமே வெஜிடேரியனாக சோறோட சாப்பிடுவோம். சைடில் ஒரு ப்ரான் சாம்பார் வைப்போம். இப்படியும் நம்ம வித்தியாசமாக சொதியை செஞ்சு நம்ம ப்ரானை கிரில் பண்ணி சாப்பிட்லான்னு ஷெஃப் ரொம்ப அழகாக செஞ்சு காட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் உங்கள் விருந்தாளிங்களெல்லாம் கூப்பிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சொதியை கீழே பேஸாக வச்சு ப்ரான்ஸை வச்சு அப்புறம் அந்த எண்ணெயை அப்படி ட்ரிசல் பண்ணி நீங்கள் டேசல் பண்ணலாம் உங்கள் கெஸ்ட்டை. ஸோ ஷெஃப் ரொம்ப நன்றி இந்த மாதிரி 3 டிஷ்ஷஸையும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்ததுக்கு. ரொம்ப நிறைவாக இருக்குது, மனசும் நிறைஞ்சிருக்கு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஃபுட் பிளாகரை சந்திக்க போகிறோம். அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷை நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. காத்திருந்து பாருங்கள். ரம்யா, இன்னைக்கு என்ன வீகன் டிலைட் நமக்கு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம சாக்லேட் பிஸ்தாச்சியோ பர்ஃபி பண்ண போறோம். நைஸ். ஒரு டிசர்ட் அண்ட் தீபாவளிக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். நைஸ். ஸ்வீட் அண்ட் ஈஸி டிசர்ட். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக டிசர்ட்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் வீகனாக்க. ஏன்னா அதில் நிறைய பட்டர், பால் எல்லாம் டெய்ரி இருக்கும். ஸோ பர்ஃபினாலே மில்க் பர்ஃபி, லைக் அதுதான் மில்க் பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது பாதாம் ஃப்ளார், ஸோ ஆல்மண்ட் ஃப்ளார். இது நீங்கள் வந்து மோஸ்ட்லி பேக்கிங் ஷாப்ஸில் தான் அஃபோர்டபுளாக நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இதை வாங்கலாம். அப்புறம் சாக்லேட்டுக்கு வந்து நம்ம கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்க்ரீடியன்ட். இது வந்து கோகோனட் மில்க் பவுடர். ஸோ மில்க் பவுடர் பதில் நம்ம தேங்காய் மில்க் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்கலாம், இல்லை இந்த பேக்கிங் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஈஸியாக இதெல்லாம் கிடச்சிரும். அப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் காடமம், ஏலக்காய் பவுடர், தூள் பண்ணின ஏலக்காய். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம வந்து கோகோனட் ஃப்ளவர் சுகர். கோகோனட் ஃப்ளவர் சுகர் வந்து நான் டிசர்ட்ஸ்லாம் பண்ணும்போது ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். கூடிய ப்ரௌன் சுகர் கூட ரிஃபைன் தான். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாம் சுகர், கோகோனட் ஃப்ளவர் சுகர் யூஸ் பண்ண மோர் ஹெல்த்தியாக. ப்ளஸ் இது வந்து ஒரு மாதிரி கேரமலி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ டிசர்ட்ஸ்க்கு இட்ஸ் பர்ஃபெக்ட். அப்புறம் இது வந்து வீகன் பட்டர். உங்களுக்கு வீகன் பட்டர் கேள்விப்பட்டதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஆக்சுவலி மார்ஜரின். இட்ஸ் மேட் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். அப்புறம் லாஸ்ட்லி பிஸ்தாச்சியோ பர்ஃபி பண்ணுறதோட்டு சம் க்ரஷ்ட் பிஸ்தாச்சியோஸ். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ முதல்ல நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறது ஆல்மண்ட் ஃப்ளார். ஸோ ஆல்மண்ட் ஃப்ளாரில் சம்டைம்ஸ் கொஞ்சம் க்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை ஸ்பூன் வச்சே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்ட் கூட யூஸ் பண்ணி ஹேண்ட் கூட பண்ணி நீங்கள் அந்த பவுடர் பண்ணலாம். இல்லை நீங்கள் சிஃப்ட் கூட யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக சிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம்.
அப்புறம் இதுதான் கோகோனட் மில்க் பவுடர். ஸோ உங்களுக்கு கோகோனட் மில்க் பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை நல்லா டோஸ்ட் பண்ணிடணும். எல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. பிகாஸ் தீஸ் ஆர் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணலாம், கிரைண்ட் பண்ணாமே இருக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணலாம் இன் பிளேஸ் ஆஃப் திஸ். ஸோ கோகோனட் மில்க் பவுடர் அது இன்னும் ஒரு மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ஒரு பர்ஃபி செய்கிறீங்க. ஓகே. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள். ஸோ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம அப்புறம் கம்பைன் பண்ணும்போது நல்ல கலரும் ஈவனாக வரும். ஓகே. அப்புறம் விஸ்க் பண்ணும்போது நீங்கள் அந்த க்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து வீகன் பட்டர் ஆட் பண்ணுறோம். ஓகே. இது கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகட்டும். டெக்ஸ்டர் எல்லாம் பட்டர் மாதிரி இருக்கும். பட் த ஸ்மெல் நாட் ஸோ மச், நாட் வெரி சிமிலர் டு பட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ இதில் வந்து பர்ஃபி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா தண்ணி அவ்வளோவா ஆட் பண்ணக்கூடாது. மேபி கொஞ்சம் வேணும்னா அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப திக்காக இருக்கணும் அந்த சுகர் பேஸ்ட்டு. ஓகே ஓகே. பேசிக்கலி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டெக்ஸ்சர் வராது. டெக்ஸ்சர் வராது. ப்ளஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப க்ரம்பிளியாக இருக்கும். ஓகே ஓகே. ஒன்றா சேராது. இது வந்து ஒரு பர்ஃபி சாப்பிட்ருக்கோம். சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பால்கோவா டெக்ஸ்சர் மாதிரி இருக்கணும். இந்த சுகர் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கே தோணுது. இது ஆக்சுவலி நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா இருக்கும். ஆனால் கண்ணுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. ஆனால் வந்து எங்கேயாவது இருக்கும். ஸோ லேட்லி எனக்கு வந்து இந்த கோகோனட் மில்க் காஃபி லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து வியட்நாமீஸ் மாதிரியா இல்லை? ஏன்னா வியட்நாமீஸும் அவங்க வந்து அங்கே கோகோனட் காஃபி நிறைய குடிப்பாங்க. வியட்நாமில் எனக்கு தெரியல. நான் கேரளா இருக்கும்போது அதை ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த கோகோனட் ஃப்ளவர் சுகரை போட்டு குடிச்சா இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கூட நான் ஆக்சுவலி கோகோனட் ஃப்ளவர் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் ஈவன் லைக் ஹாட் ட்ரிங்க்ஸ் காஃபி மாச்சா அந்த மாதிரி குடிக்கும் போது கோகோனட் ஃப்ளவர் சுகர் தான். ஓகே. இப்போ நல்லா லைக் கேரமலி ஆயிடுச்சு. நல்லா வெல் கம்பைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்து லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா. ஓகே. கொஞ்சம் ப்ரௌனியோட ஸ்மெல் வரும். ப்ரௌனி ஆமாம், சாக்லேட் அண்ட் சுகர் அப்படியே ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ். ஸோ உங்களுக்கு வீகன் டிசர்ட்ஸ்னா என்ன ரொம்ப பிடிக்கும்? வீகன் டிசர்ட்ஸ் எனக்கு வந்து வீகன் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வீகன் க்ரொசான்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் வீகன் க்ரொசான்ஸ் கண்டுபிடிக்க. இப்போ ரீசெண்டாக க்ரொசான்க்கு நிறைய பட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வீகன் பட்டர் யூஸ் பண்ணுவோம். வீகன் பட்டர். அப்புறம் பேஸ்ட்ரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுதான் சிங்கப்பூரில் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்க வீகன் பேஸ்ட்ரீஸ். ஓகே. உங்களோட பேட்டர் வந்து அப்படியே அழகாக திக்கன் பண்ணி இப்படி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னே எல்லாம் செட் ஆயிரும். ஓகே. ஸோ இது ஈஸியாக வரதில்ல. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா வராது இந்த மாதிரி ஈஸியாக.
நல்லா பேஸ்டியா ஆனால் அது இட் டசன்ட் ஸ்டிக் வித் த பென் ஓகே எஸ் ஸோ இப்போ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இந்த ஸ்பூன் வச்சே கொஞ்சம் நல்லா பேட் பண்ணால் ஈவனாக ஆயிரும் ஓகே ஓகே ஸோ பர்ஃபி வந்து இதில் வச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட க்ரஷ்ட் பிஸ்தாச்சியோஸ் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும் ஓகே ஸோ நம்ம இது பிஸ்தாச்சியோஸ் ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்போ தான் அது அப்படியே அதோட ஒன்றாயிரும் இது எவ்வளோ நேரம் நம்ம சில் பண்ணணும் ஒரு 30 minutes சில் பண்ணால் போதும் வாவ் ஓகே ஸோ இதை சில் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே பார்க்க போகிறோம் ஸோ 30 minutes சில் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க ஃபர்மாக ஃபஜ்ஜியாக ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்தாச்சியோ ப்ரௌனி மாதிரி தான் இருக்கு பட் அந்த டோவை நான் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த கோகோனட்டி ஃப்ளேவர் இருந்துச்சு ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப ஃபஜ்ஜியாக சியூவியாக அண்ட் அந்த ஏலக்காய் டேஸ்ட் அந்த பிஸ்தாச்சியோ எல்லாம் நம்மளோட இந்தியன் ஸ்வீட் கிளாசிக் இந்தியன் ஸ்வீட் டேஸ்ட் ஃப்ளேவரை கொடுக்குது இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சாப்பிட பிடிக்கும் இது மினி கப்ஸில் கூட வச்சுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு சாக்லேட் லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் நம்ம தீபாவளி விசிட்டிங் போகும்போது பைனாப்பிள் குவேத்தாட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு வீகன் சாக்லேட் பர்ஃபியோ செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நன்றி ரம்யா உங்களை நான் அடுத்த சூப்பர் சாமியால் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் பார்க்குறேன்